லைஃப்பில் நமக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? எஸ், நம்ம டெய்லி பேசிஸில் எடுக்கிற சுகர் தான் அதுக்கு பிரச்சனையே. அது வந்து நம்ம ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் பண்ணிவிடும், மென்டலி அஃபெக்ட் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஃபிசிக்கலானா ஹார்ட் டிசீஸ் வந்து வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது. செகண்டு டைப் 2 டயபெட்டிஸ் வந்துடும், சுகர் நோய் வந்துடும் நமக்கு. அது எப்படி வருதுன்னா, நம்ம பாடியில் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சுகர் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அந்த ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடும். அப்படி ஸ்டாப் பண்ணுறப்போ நம்ம பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகி ஈஸியாக நமக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடும். செகண்ட் வந்து மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுகர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறத நிறுத்திடுங்க. நீங்கள் அப்படி நிறுத்தும் போது உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து அதிகமாக பூஸ்ட் ஆகி ஹைலி மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுகரை வந்து கேன்சல் பண்ணிடுங்க சுத்தமாக.